अस्सलामु अलैकुम या हसरतन अलल इबाद मा यतीहिम मिर रसूलिन इल्ला कानू बिही यस्तहज़िऊन. அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்கள் மீது பரிதாபமே, அவரிடத்தில் எந்த தூதரும் வரவில்லை. இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர்கள் கேலி கிண்டல் செய்யப்பட்டார்கள். எனவே நாங்கள் எவரை நபி என்று நம்புகிறோமோ அவர் குறித்து அவர் எழுதிய வசனங்களை திருக்குர்ஆனின் கூற்றுக்கு மாற்றமாக எவ்வளவுதான் நகைப்பிற்குரிய வகையில் எடுத்து வைத்த போதிலும் எந்த குறையும் ஏற்படாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், ஒரு இறைவன் புறமிருந்து வந்தவர் என்றால், வாதிடுபவராக இருந்தால் அவர் உண்மையாளரா இல்லையா என்று ஆராய்வதற்காக அவருடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்தாக வேண்டும். ஒன்று வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை. அது குறித்து இறைவன் சொன்னான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி, இதற்கு முன்னால் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன். வாதத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ் சொன்னா, நீ பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன சொன்னா, வலவ் தகவ்வல அலைனா பாதல் லகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். ஏன்னா முதல்ல கேட்டேன், இஸ்திரால் அல்லாஹ்வின் மேல் இட்டு கட்டுகிறான் ஒருவன் என்றால் அவனோடு எவ்வாறு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று கேட்டேன். சொல்லல. குர்ஆன் ஆராய்ந்து பார்க்கணுமா? அல்லாஹ் சொல்றான், நான் அவரிடம் பேசினேனா இல்லையா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால்தான் சொல்றேன், முன்னால் உள்ள வாழ்க்கையை பாரும். நல்லவர்கள், தூயவர்கள், புனிதமானவர்கள் நான் தொடர்பு கொள்வேன். அவருக்கு தான் நான் என் செய்தியை தெரிவிப்பேன். ஒருவர் வாதிடுகிறார் என்றால் அதன் பின்னால் நீங்க அவர் பின்னால் போக வேண்டிய தேவையில்லை. சந்தேகம் தான் போயிட்டு இருக்க வேண்டியது. ஏன்? உலக தக்கம்பலாலேனா அம்மேல் இட்டு கட்டினால் நான் பார்த்துக்கிடுவோம், நீ பார்க்க வேண்டியதில்லை. அதனாலதான் கீழே அல்லாஹ் சொல்றான், மக்களால் அவர்களை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஒருவர் இறைவன் புறமிருந்து வந்ததாக வாதிடுவதானால் அந்த வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூயதாக இருத்தல் வேண்டும். வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையின் தூய்மை குறித்து அது அவருடைய உண்மைக்கு ஆதாரமாக வைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொன்னான், இவர் கூறுவது பொய் என்றால் நானே கரவணித்துக் கொள்வேன். நீங்க ஒன்னும் முன்னாளரா முபாரா போட்டு வாதம் பண்ணி கஷ்டப்பட்டு புரியாத முடியல கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் பொய் கூறியிருந்தால் இறைவனை கவனித்திருப்பான். நீங்க சொன்னீங்க பராஹீனே அஹ்மதி அவரிருந்து படித்து காட்டினீங்க. பராஹீனே போடுறது அது பராஹீனே அஹ்மதி அவருடைய அந்த பக்கம் அதாவது ஏறக்குறைய 1980 எழுதப்பட்ட நூல். அது 1882 எழுதப்பட்டது. அந்த நூலிலே ஒரு மனிதன் இறைவனுடைய கலாம் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தனக்கு இறங்கியதாக எழுதி அச்சிட்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒலத்தக்கவலாலைனா பாதல் லக்காவில் வசனம் எங்கே சென்று விட்டது? கமராத்தில் மௌத்தை காட்டிவிட்டேன். கமராத்தில் மௌத்தை முதல்ல காட்டிவிட்டேன். அதில் சொல்லக்கூடிய கமராத்தில் மௌத் மரண தண்டனை அது ஏன் தள்ளி போய்விட்டது? உண்மையிலே அவர் கூறுவது பொய்யாக இருந்திருந்தால் இவ்வளவு உலக மக்களை வழிகெடுக்க ஏன் விட்டு விட்டான் சொன்னீங்க, சொல்லுவீங்க. அது உண்மையான நபிக்கு தான் இது பொருந்துமா? உண்மையான நபி என்றைக்குதான் போய் சொல்ல போறாரு? அவரை பற்றி எப்படி சொல்லணும்? அல்லாஹ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைக்கு சான்றாக மக்களை உணர்த்துவதற்காக 2 அற்புதமான அடையாளத்தை சொல்கிறான். ஒன்று, வாழ்க்கைக்கு முன்னுள்ள வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூயதாக இல்லையா என்பதை பாரும். அல்லாஹ் சொன்னான், அதை பார்க்க இவர் தயாராக இல்லை. வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை அல்லாஹ்விடம் விட்டு விடுங்கள். வாதத்திற்கு பின் அவர் கூறுவது பொய் என்றால் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறான் அல்லாஹ். ஆனால் அவருடைய கருத்து தெரியுமா? அல்லாஹ் மறந்து விட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில் அல்லாஹ்வுக்கு ஞாபகம் இருந்தது. அவன் பேரில் பொய்யை இட்டுக்கட்டி கூறுபவனை உடனே வலக்கரத்தால் பிடித்து உயர் நாடியை துண்டித்து விடக்கூடிய அல்லாஹ் பிற்காலத்தில் அதை விட்டுவிட்டான். அந்த பொறுப்பை, அந்த வேலையை இன்று இப்படி விவாதம் முனாதரா மூலமாக மக்களுக்கு அவருடைய நூலில் இருந்து அவர் கருத்துக்களை தெரிவித்தால் அது அல்லாஹ் ஏற்படுத்திய மாதிரி வருகிறார். கேட்டேன், இறைவனால் அனுப்பப்பட்டவர் அல்லாஹ் ஒருவர்
இறைவன் அனுப்பப்பட்டவர் என்று கூறி 23 ஆண்டு காலம் உயிரோடு இருந்ததாக நிரூபித்து காட்டினால் கிடையாது, நிரூபித்து காட்டினால் அவர் பெயர் என்று ஏற்றுக்கொள்ள தயார். ஏன் செய்ய மாட்டீங்க? கிடையாது, இது அல்லாஹ் வகுத்த சட்டம். அப்புறம் சொல்லியிருக்காரு கனவு பற்றி. கனவு நபி பற்றி கூடதான். நபி எப்படி கனவு பார்க்கணும் பார்க்க புகார்னு ஒரு லிஸ்டை கொடுங்களா முதல்ல. நபிகள் நாயக ஸல்லல்லாஹு அப்படி ஒரு கனவை ஏன் பார்க்கவில்லை? நபிகள் நாயக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கனவை ஏன் பார்க்கவில்லை? அற்புதமா இருக்கு கேள்வி. இங்க ஒரு கருத்தை படிச்சு காட்டினாரு, தப்பா புரிஞ்சு சொன்னாரு. அது கனவில் எழுதிருக்கீங்கன்னு சொன்ன கேட்க மாட்டாரு. அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஒரு கனவு வரல. அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய அளவுகோலா ஒரு நபிக்கு வந்த மாதிரி கனவு மற்ற நபிக்கு வரணுமா? வராட்டார மறுத்துடணுமா? ஏன் யூசுப் நபிக்கு உண்மையா சொல்றேன், நேற்று சொன்னேன் நான் ஒண்ணு அவர் ஆத்திரம் மூட்டை கொடுத்து சொல்லல. அவர் இஸ்லாத்துல பிறந்ததுனால குர்ஆன் எப்படி நல்லா இருக்கு இல்லாட்ட அவர் கேட்டிருப்பாரு. யூசுப் நபிக்கு வந்த கனவு ஏன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருப்பாரு. என்ன குர்ஆன்ல இருக்கு யூசுப் நபிக்கு வந்த கனவு ஏன் முகமது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றது கேட்டிருப்பாரு. ஏன்? இஸ்லாத்துக்கு உள்ள இருக்கிறனால நாம ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை ஒழுங்கா உணர்றோம். இந்த விஷயத்துல வெளியே உள்ள இருக்கோம், அதனால புரிய முடியல. அப்புறம் இன்னொன்னு கேளுங்க, அவர் எதை சொன்னாரு? அல்லாஹ்வுக்கு மகன் இல்ல, மகன் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரி இல்ல. அப்படி சொன்ன, அதாவது கிறிஸ்தவர் சொல்ற மாதிரி இல்ல, வேற மாதிரி சொல்ற மாதிரி ஆக்கும். வஹதத்துல் வஜூத் என்னது அத்வைத கொள்கை இல்லைன்னு சொன்ன விட்டுடுமா? ஒரு ஆள் சொல்லக்கூடிய கருத்துக்கு அவர் சொல்லக்கூடிய வழக்கம் கேட்கணுமா, இவர் சொல்லக்கூடிய வழக்கத்தை கேட்கணுமா? படிச்சு காட்டு. முதல்ல இந்த விளக்கத்தை சொல்லல, முதல்ல இந்த கருத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா? பாருங்க அத்வைதம் பத்தி போதிக்கிறார் அப்படின்னாரு. அடுத்து நாங்க படிச்சு காட்டணும், அவரே சொல்ல அத்வைதம் கிடையாதுன்னு நினைச்சிடாதீங்க, அது அப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்ல நம்ப கூடாது. எழுதுனது அவரா இருந்தாலும் நான் சொல்றதா நம்பணும். அவர் எழுதின கருத்தை அவர் சொல்ற நம்ப கூடாது, இவர் சொல்றதா நம்பணுமா? சரி, அப்படியெல்லாம் பரவாயில்ல. இஸ்லாத்தின் நெறிகள் திருக்குர்ஆன் வசனங்களை தவறான முறையில் விளக்கி மக்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க முஸ்லீம்கள் சொல்ல நம்பாதீங்க, திருக்குர்ஆன் பிறவிடங்கள் உள்ள நம்பாதீங்க அவங்க சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடிய ஒரு நான் முஸ்லிமுடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்திற்கு மதிப்பு போடுவராக நீங்க இருந்தால், அது முறையாக இருந்தால், அவ்வாறு இன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற்றுக்களுக்கு அவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை கேட்டு முடிவெடுத்துக் கொள்ளலாம். விளங்கல இன்னொரு சொல்றேன், இஸ்லாத்தை நம்பாத, இஸ்லாத்தை இறைவனுடையது, இறைவனிலிருந்து வந்தது இல்லை என்று நம்பக்கூடிய ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் நம்பாத ஒருவன் திருக்குர்ஆனுடைய சில பகுதிகளை எடுத்து குலு வஷ்ரபு தின்னுங்கள் குடியுங்கள், வலா தக்ரபு ஸலாத் தொழுகையை நெருங்காதீர்கள், ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளருக்கு நாசம் அழிவு, இப்படித்தான் இருக்கு குர்ஆன் சொன்னா நீங்க ஒரு முஸ்லிம் போய் கேட்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் போய் இப்படித்தான குர்ஆன் கேட்கக்கூடாது. அந்த கிறிஸ்தவன் சொல்றத நம்பணும். அந்த கிறிஸ்தவ நம்பணுங்கிற கருத்து உங்களுக்கு இருந்தா அவர் சொல்றத நம்புங்க. ஏன்னா எவர் ஒருவர் தங்கள் நூதில் எதை சொல்லியிருக்காரோ அதை நீங்க வழங்கக்கூடாது, அந்த கருத்து கூடாது. நான் சொல்றதா நம்பணும் வலியுறுத்துறாரு. சரி, அப்படி இருந்தா ஒரு நான் முஸ்லிம் இஸ்லாத்திற்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டுகளை அப்படியே நம்ப வேண்டும் என்று அடம் பிடிப்பதனால் அவருக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுப்பீங்களோ அந்த மதிப்பு தான் நான் இவருக்கு கொடுப்பேன். ஏன்? ஒரு ஆள் சொல்றாரு, அதுக்கு அதான் கருத்து நம்ப மாட்டாரு, வேறதான் கேட்பாரு. அப்புறம் மீண்டும் தூக்குனாரு. இது ஹிலால் என்ன கேட்கிறேன், 1, 2, 3 இரவுகளின் பிறைக்கு ஹிலால் என்று இருக்கா, கமர் என்று இருக்கான்னு கேட்டேன். கமர் என்று சொல்வது இல்லை என்று சொன்னேன். குர்ஆன் இருக்கு, நீ சுட்டி காட்டுங்கன்னு கேட்டேன். காட்டல. முதல்ல படிச்சேன். ஏன்னா ஒரு பானை சொத்துக்கு குறிச்சு ஒரு பதம் இவர் நிறைய சொல்லிட்டே போவாரு. அந்த அத்தனை கருத்து தவறுங்கிறது ஒன்னே போதும். ஏன்னா இறைவன் புறம் இருந்து வந்தவர்கள் இல்லை என்றால் ஆதாரத்தில் அடித்திருக்கலாம். இறைவனே சொல்கிறான், வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் அலசுங்கள், வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள், அவன் பார்த்துக் கொள்வான். வாதத்திற்கு பின்னால் நீண்ட காலம் வாழ்கிறால் கருத்துகள் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன, பார்க்கிறோம், சொல்கிறோம். முதல்ல படிச்சேன் ஹிலால், இது கமர். முதல்ல நீங்க படிச்சீங்க குர்ஆன்ல கமர படிச்சீங்க. இங்க பாருங்க, யஸ்அலூனக அனில் அஹில்லதி, என்னது ஹிலா இத பத்தி கேக்குறான், பிறைய பத்தி. அதான் ஹிலால் 1, 2, 3 அது ஹிலால். முதல்ல இது படிச்சு காட்டினேன். அங்க அக்மார்னு சொல்லல. நீங்க சொல்ற கருத்து இருந்தா குர்ஆன்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து குர்ஆன் புரிஞ்சா சொன்னீங்க இல்ல, நீங்க சொல்லக்கூடிய கருத்து கமருக்கு அங்க இருந்திருந்தால் அக்மார் சொல்லி வருத்தத்தை காட்டுங்க. ஒரு எதிர்த்து காட்டுனா
அகராதின்னு ஆரம்பத்திலிருந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அகராதி அகராதி அகராதி. இப்ப ஒரே ஒரு இடத்துல அவர் சொந்த இஷ்டப்படி சொல்லாரு, காட்ட மாட்டாரு, நாங்க காட்டிட்டே இருக்கோம். அப்போ எந்த ஒரு கருத்தை சொல்றாரோ அது இல்லைங்கிறது குரான் நிரூபிச்சோம். இப்ப இவர் அகராதி, இப்ப இவர் எது சொல்றாரோ அது தவறுங்கிறது குரான்ல இருந்து கமர் சொல்ல காட்டுறாரு. அதுக்கு அந்த பொருள் காட்ட வேண்டியதானே? இல்ல, காட்ட முடியாது. அடுத்து கமர், நீங்க சொல்றீங்களா கமர்? முதல்ல ஹிலால் பற்றி படிச்சேன். 1, 2, 3 வரையில் உள்ள பிறகு ஹிலால் சொல்லப்படும். எடுத்து கமர், கமரு, இது முக்தார் சிஹா அரபு அகராதியாக்கும். பாத சலாசின் இலா ஆகிரி ஷஹரி சும்மியா கமரன், அதாவது 3க்கு பின் மாதத்தின் இறுதி வரையிலும் உள்ள அந்த பிறைக்கு கமர் என அழைக்கப்படும். கமர் என அழைக்கப்படும். முதல்ல படிச்ச 1, 2, 3 இரவுகளில் தோன்றக்கூடிய பிறைக்கு ஹிலால் என்றே சொல்லப்படும். இதற்கு கமர் என்று சொல்லப்படும் முக்தார் சிஹா. அடுத்து அன்றைக்கு இதிலிருந்து ஆதாரம் படிச்சேன். இதிலிருந்து முஃபரதாத் குரான். அன்றைக்கு உங்களுக்கு உருது தெரியாது, இப்ப தெரியுது, அதனால படிச்சு காட்டுறேன். உருது தான், அதாவது முஃபரதாத் டிக்ஷனரி அகராதி, அரபு அகராதியினுடைய உருது ஆக்கம். எப்படி நாங்க செஞ்சது இல்ல, முன்னாடி உள்ளதுதான். அதுல கமருக்கு பாருங்க. இது எதுக்கு படிச்சு காட்டுறேன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் நாங்க மட்டும் சொல்லல, நீங்க சொல்றதா ஆதாரம் இல்லாத விளக்கம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக. அதாவது அல் கம்ரு, चांद जब पूरा हो रहा हो तो उसे कमर कहा जाता है. அரபு அகராதியினுடைய மொழியாக்கமாகும். மொழியாகவும் நாங்கள் செய்யல. சந்திரன் முழுமையடைகின்ற போது கமர் என அழைக்கப்படுகிறது. और ये हालत तीसरी रात के बाद होती है. 3வது இரவுக்கு பின்னதான் ஆரம்பமாகிறது. बाद ने कहा है, சிலர் கூறினார் चांद को कमर इसलिए कहा जाता है, சாந்தை சந்திரனை கமர் என்று சொல்வதற்கு காரணம் वो सितारों की रोशनी को खीरा कर देता है, நட்சத்திரத்தினுடைய ஒளியை மங்க விடுகிறது. और गालिब आ जाता है, அதனை முந்திக் கொள்கிறது. குரான் में है, குரான் இருக்கிறது, वल्लज़ी जअल शम्स ज़ियाअन वल कमर नूरन. இந்த கருத்திலிருந்து தான் அது வந்திருக்கிறது. அல்லாஹ் தான் சந்திரன் சூரியனை ஒளியாகவும் கமரை நூறாகவும் ஆக்கி இருக்கிறான். அந்த கருத்தை சொல்கிறது. அடுத்து குரானில் வரக்கூடிய கமர்கள் எல்லாம் இந்த கருத்தில் தான் என்று முஃபரதாத் ராகிப் அகராதி சொல்கிறது. எனவே சொல்லக்கூடிய 1, 2, 3 என்ற இரவுகளுக்கு கமர் என அழைப்பவர் முட்டாள் என்றவர் சொன்னது தவறென்றால் சுட்டி காட்டுங்கள், இல்லை என்றால் அந்த கருத்தை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதாரம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு குரான் அப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்க நம்ம தேவையில்லை, கட்டாயம் இல்லை. அடுத்து இன்னொன்னு என்னது, நேற்று சொன்னது இன்னஹு ஹலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, ஒரு ஹதீஸ் நேற்று சொல்லியிருக்காங்க. ஓனதான் சொல்லுவோம். இது ஏன் இப்படி சொல்றோம்னா, முதல்ல சொன்ன வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் அலச வேண்டும். வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை இறைவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், அவன் பார்த்துக் கொள்வான். அந்த அளவுகோலில் வர நீங்க தயாராக இல்ல. இறைவன் புறம் இருந்து வந்தவர் என்று வாதிடுவரை ஆராய்வதற்காக அல்லாதரும் அளவுகோல். வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை ஏன் பிரித்து காட்டுகிறான்? 2 வாழ்க்கை தூய்மையாகத்தான் இருக்கும். எதிரிகளின் பார்வைக்கு வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையில் குற்றமும் குறையும் தான் தென்படும். எதிர முன்னுள்ள வாழ்க்கையை பார்க்க சொன்னான், அந்த வாழ்க்கையை பார்க்க தயாராக இல்ல. அடுத்த வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை இறைவனை பார்த்துக் கொள்வேன் என்றான், அதை அரச வந்திருக்கிறார் அவர்கள். இறைவன் சொல்கிறார் இட்டுக்கட்டு போய் நான் பார்த்துக் கொள்வேன், கூறுகிறார் இல்ல இல்ல, அதெல்லாம் முந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரையிலும் தான் இறைவன் மேல் இட்டு கட்டினால் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்றான். இப்பொழுது அதில் நிறுத்திவிட்டான். என்ன கொடுத்த சொல்றதில்ல, அந்த கருத்தில் நிறைவேறுகிறார், செயல்படுகிறார். அதாவது இனிமேல் இறைவன் மேல் இட்டு கட்டினால் அதற்கு உலமாக்கள் தான் தேவை. அவருடைய வேதத்தை எடுத்து படித்து காட்டி, அவருடைய நூலை எடுத்து படித்து காட்டி மக்களை வலித்தவர்களிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டுங்கிற பொறுப்பை உலமாக்களுக்கு விட்டுக் கொடுத்ததாக கருதி கொண்டு அதுக்கு விளக்கத்தில் வந்திருக்கார். அதுக்கு ஒரு ஆயத்து சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னார், ஹாதா கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, இது அல்லாஹ்வுடைய கலீஃபாவாகிய மஹ்தி ஆவார் என்று விண்ணிலிருந்து ஓசை வரும் என ஹதீஸ் ஒன்று புகாரில் உள்ளதாக மிர்ஸா சாஹிபுடைய நூலிடத்தில் இடம்பெற்றிருக்கிறது சொன்னார். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. புகாரி ஷெரீஃபில் அப்படி ஹதீஸ் இல்லை என்பது உண்மை. ஆனால் அது இறைவன் சொன்னதாக அவர் எழுதல. இறைவனுடைய கூற்று என்று சொல்லி இருந்தால் அதில் மறுப்பு இருந்திருக்காது. அவர் எழுதியிருக்கிறார்,
அப்படி ஹதீஸ் புகாரி இருக்கிறது இருக்கு, உண்மைதான். ஆனா அது புகாரி அப்படி ஹதீஸ் இல்லைங்கிறது உண்மைதான். அவர் மனிதன். ரசூலே சொன்னார்கள், நானும் மனிதன், மறதி மனிதனுக்கு உரியது, வரலாம் செல்லலாம். இந்த இடத்தில் புகாரி ஒண்ணு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சொன்னதாக ரசூலுல்லாஹ் மேல் இட்டு கட்டுபவர் நரகில் தன் இடத்தை தங்க வைத்துக் கொள்கிறார் அப்படி சொன்னார். இப்ப கேள்வி என்ன? உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் இவர் ஆராய்ந்திருந்தார் என்றால் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லை என்று முதல் தேடி இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது புகாரியினுடைய நிபந்தனைக்குட்பட்டவாறு இருக்கிறது. முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் அந்த ஹதீஸ் உள்ளது. அது அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாமல் இருக்குமோ அது வேற விஷயம். தெரியவில்லை என்றால் இருக்க முடியாது, தெரிந்திருக்கும். தெரிந்தும் அதை மறைக்கிறார் என்றால் உண்மையை மறைக்க வேண்டும் அல்லது உண்மை வெளிப்படக்கூட ஆசைப்படுறார். அப்படி ஹதீஸ் உண்டு. புகாரியின் நிபந்தனைக்குட்பட்ட ஹதீஸ். புகாரி இமாம் எப்படி ஹதீஸை தொகுத்திருக்கிறார்களோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அந்த ஹதீஸ் கட்டாயம் உண்டு. முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸை புகாரியில் உள்ளது என்று அங்கே எழுதப்பட்டு விட்டது. அது எழுத்தாளராய் வந்து அவர் எழுதின தவறு மறதின்னு வரலாம். ஆனா அதை வைத்துக் கொண்டு பொய் சொன்னார் என்ற குற்றம் அவர் மேல சாட்டக்கூடாது. நேற்று அவர் மனிதன் சொல்றாரு, நேற்று பார்த்தோம் ஹதீஸ் ஒன்றை காட்டினோம், 70 உம்மத்தை கொண்ட ஹதீஸ். அதனுடைய ராவிகள் ஒருவர் ஒருத்து குறை கூறினார், சின்ன குறை அலிபத்தி சொன்னார். அந்த ஹதீஸ் இல்ல வேற ஹதீஸ் ஒப்புக்கொண்டார். திரும்ப ஒப்புக்கொண்டு விட்டார், தவறு ஒப்புக்கொண்டு விட்டார். ஏன்? அவர் தெரிஞ்சது இடம் மாறி போச்சு. அதாவது எந்த ஒரு இடம்பெறாத ராவியை பற்றி சொன்னார், ஒத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ், அந்த ஒரிஜினல் ஹதீஸை எடுத்துக்கிட்டு ஹம்மாத் என்பவரை குறித்து குறை கூறினார். அந்த ஹம்மாத் அவர் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தோம். ஏன்னா முன் பின்னுள்ள விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அறிவிப்பாளர், அவருக்கு அறிவித்தவர், பின் அறிவித்தவர், தந்தை பேர் இல்லாதனால அதிலும் ஜுரேர்னு சொன்னால் இல்லைங்கிறது குறிப்பிட்டிருந்தோம். இப்படி குறை தவறு மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் அதனை இட்டு கட்டுதல் என்று கூறுவது அது பொய்யா அல்லது அது தேடி பார்த்து இல்லை என்று தெரிஞ்சு சொல்லுது பொய்யா? பாருங்க, தெரிந்து சொன்னால் பொய், தெரியாம சொன்னா எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் அப்படி ஒரு ஹதீஸ் உண்டு, முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் உண்டு. அது புகாரிக்கு இன்னமான பஷரும் அன்சா கமா அன்சௌனா, அதாவது நானும் மனிதன் தான், நீங்கள் மறப்பது போல் நானும் மறப்பேன். இது திருக்குர்ஆன் வசனம். அப்போ மறதி மனிதனுக்கு உண்டு. இந்த இடத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று அவர் தெரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, புகாரியில் அந்த ஹதீஸ் இருப்பதாக மீரா சாஹிபும் நம்பவில்லை. அவருக்கு மறதிதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்க நம்முடைய கடமை. ஏனென்றால் மஹதி குறித்து எந்த ஹதீஸையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே மஹதி குறித்த ஹதீஸ் புகாரியில் இல்லை என்பது மீர்தா சாஹிபுடைய கருத்து. அப்படி இருக்க மஹதி இதுதான் இறைவனுடைய கலீஃபாவாகிய மஹதி என்று விண்ணிலிருந்து ஓசை வரும் என்ற ஹதீஸ் புகாரில் இருக்கிறதாக அவர் எழுதிவிட்டால் அது மறதி, இட்டுக்கட்டு அல்ல. அதான் சொல்ல வர. எனவே இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டு என்று கூறுவது தவறென்று ஏற்றுக்கொள்வதாயிருந்தால் ஒரு குறையிலிருந்து ஒரு தவறிலிருந்து அவர் விலை கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சில ஹஜ்ரத் நசீமோத் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் கரீமில் இருந்தும் சில ஆயத்துகள் எடுத்து கோர்த்து, ஏராளமான ஆயத்துகள் அது தமக்கு வஹியாக வந்ததாக இட்டுக்கட்டி கூறினார்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய பூர்ணமான நம்பிக்கை, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த அனைத்து ஆயத்துகளும் திருக்குர்ஆனில் இருக்கும் ஆயத்துகள் இறைவன் புறம் இருந்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் கிடைத்ததாகும். இந்த அனைத்து ஆயத்துகளும் தன் சார்பிலாக எடுத்து திருக்குர்ஆனில் எடுத்து இது தனக்கு இல்ஹாம் வந்ததாக அவர் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார் என்றால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறினான், வலவ் தக்கவல் அலைனா பாதல்ல காவிலிலா ஹதுனா மின்ஹு பில் யமீனி சும்ம லகதா மினல் வதீன். இறைவன் என்னிடம் கூறியிருக்கின்றான் என்று எவன் பொய்க்குற்றம் இறைவன் மீது சாட்டுகிறானோ, நான் அவனை வலதுகரத்தால் பிடித்து அவனுடைய உயிர் நாடி அறுத்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான்.
மீர்தா சாஹிபுக்கு இந்த வஹி இறைவன் புறம் என்று கிடைக்கவில்லை. திருக்குரானிலும் தான் இந்த ஆயத்துகள் எடுத்து கோர்வை பண்ணி இது இறைவன் புறம் என்று கிடைத்து என்று குற்றம் சாட்டுகின்றார் என்றால், ஏன் அல்லாஹ் அவர்களை இந்த உலகிலே நமக்கெல்லாம் முழு மக்களையும் காப்பாற்றுவதற்காக நம் கண் முன்னாலே ஏன் அழிவு கொடுக்கவில்லை? இதான் எங்களுடைய கேள்வி. இதற்கு பதில் கிடைக்கவில்லை. மறுப்பு தெரிவித்து, திசை தெரிவித்து மக்களை சிரிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். வஃபாத் மசீஹை பற்றியும் ஹத்ம நுபுவத்தை பற்றியும் 2 சப்ஜெக்ட்கள் நல்ல முறை நடைபெற்றன. மிகவும் சமாதானத்துடன் சின்சியராக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இந்த நுபத் மீர்தா சாவுடைய சதாக்கத்தை பற்றி விஷயம் வந்தபோது ஆரம்பத்தில் இதுவரை சிரிப்பு தான் செய்து கொண்டிருந்தீர்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சில தலைப்பிச்சீராக உட்கார்ந்து சிரித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். இது அவர்களுடைய உண்மைக்கு ஆதாரம். பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சதரசாவது கவனிக்கவில்லை, நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியே தலை பிச்சுக்கிட்டு என்னமோ இது பயங்கரமான நிலைமை நடைபெறுவதாக அல்லாஹ் கூறினான். யா ஹஸ்ரத்னா அலி பாதி மாயத்தி மின் ரசூல் இல்லா கானு யஸ்திர். நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்போது வஃபாத் மசீஹை பற்றியும் சதாக்கத் ஹத்ம நுபுவத்தை பற்றியும் பேசும்போது நடைபெறாத ஒரு விஷயம் நேற்று மாலையில் இருந்தே பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் சிரிக்க வைக்கின்றீர்கள், சிரிக்கின்றார்கள். தயவு செய்து கௌரவத்தை கடைபிடிக்க வேண்டும், அன்புடன் வேண்டுகின்றேன். இல்லை என்றால் அல்லாஹு யஸ்தது பிஹிம், அந்த பரிகாசத்திற்குள்ள தண்டனை அல்லாஹ்விடம் கிடைக்கும். என்னுடைய ஈமான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். வேறொன்று, ஹகீகத்துல் வஹீன் ஒரு இல்ஹாமி எடுத்து பக்கம் 108 அல்லாஹு மீர்தா சாஹிபிடம் கூறுகின்றதாக கூறினார்கள். இன்னமா அம்ருக்க இதா அரத்த ஷையன் அழுத்தமாக கூறினார்கள். இன்னமா அம்ருக்கா, உன்னுடைய அமல், இதா அரத்த ஷையன், ஏதாவது விஷயத்தை பற்றி நீ நாடினால், அதாவது அல்லாஹு மீர்தா சாஹிடம் கூறினார். அல்லாஹுவே ஆக்கிறாக தன்னை மீராசா தன்னை கடவுளாக ஆக்கிக் கொள்ள சொல்கிறார்கள். எனக்கு வகை கிடைத்திருக்கின்றது. இன்னமா அம்ருக்க இதா அரத்த ஷையன் அன் தகூல லஹு குன் ஃபயகூன், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ நாடினால் குன் என்று கூறினால் ஆகிவிடும் என்று மீர்தா சாஹிபிடம் அல்லாஹ் கூறியிருக்கின்றதாக தமக்கு வகை கிடைத்த மீர்தா சாஹிப் கூறுகின்றார்கள். இது முழுக்க ஏமாற்றம். மக்களை ஏமாற்றுவதற்காக போய் கூறுகிறார். மன்னிக்கணும், திசை திருப்பினார்கள். இந்த இல்ஹாமுக்கு முன் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் மீர்தா சாஹிபுக்கு. ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர், துஆ கற்றுக் கொடுக்கின்றான் அல்லாஹ் மீர்தா சாஹிபுக்கு. துஆ செய்ய வேண்டும். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர், இறைவா இன்னி மக்லூபுன், நான் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கின்றேன். ஃபந்தசிர், நீ இவருக்கு பிரதிகாரம் காட்ட வேண்டும். இவர்களை நீ அழிக்க வேண்டும். எனக்கு பல்வேறு துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுத்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு நாசம் கொடுக்க வேண்டும். பிறகுதான் கூறினான் அல்லாஹ், இன்னமா அம்ருக்க இதா அரத்த ஷையன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். மீர்தா கூறினார்கள், ரப்பி இன்னி மக்லூபும் என்று துஆ செய்த பிறகு மீர்தா கூறிய எனக்கு அல்லாஹ் வழி தெரிவித்திருக்கிறான். இறைவா ரப்பி இன்னமா அம்ருக்க இதா அரத்த ஷையன், இறைவா நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாடினால் அன் தகூல லஹு, நீ கூறுகின்ற அந்த விஷயத்தை பற்றி குன் உண்டாவதாக, ஃபயகூன் அது உண்டாகிக் கொண்டிருக்கின்றது என்று நான் கேட்க விரும்புகின்றேன். அல்லாஹ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்த இல்ஹாமில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வந்திருக்கின்றதா இல்லையா? இது பொருள் என்ன? முஹம்மது நபியே இய்யாக நஅபுது, நாங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் உன்னை வணங்குகின்றோம். வ இய்யாக நஸ்தஈன், முஹம்மது நாம் உன்னிடம் இருந்து உதவியை தேடுகின்றோம் என்றுதான் பொருளா? நிச்சயமாக இல்லை. எந்த அர்த்தம் நீங்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கொடுப்பீர்களோ அதே அர்த்தம் தான் நாங்கள் கொடுக்கின்றோம். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர் ஃபஸ்தஹ்லிக்கும் தஸ்தீகா இன்னமா அம்ருக இதா அரத்த ஷையன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அடுத்து இவர் கூறியிருக்கிறார்கள் ஹஜ்ரத் மீர்தா சாஹிபுக்கு அல்லாஹ்விலிருந்து கிடைத்த ஒரு வஹியை பற்றி, யா அஹ்மது யுத்திம்மு இஸ்முகா வலா யுத்திம்மு இஸ்மி. அஹ்மத் இதர் கொடுத்திருக்கும் அர்த்தம் அப்படிதான் நினைக்கின்றேன். இஸ்முகா, உமது நாமம், யுத்திம்மு பூர்த்தியாகிவிடும், முழுமை பெற்றுவிடும். வலா யுத்திம்மு இஸ்மி, என்னுடைய
நாமம் என்னுடைய பேரு முழுமைப்படாது என்று. அதாவது நவுதுபில்லா சும்ம நவுதுபில்லா, ஹதரத் மீர்சா சாஹிபுடைய பேரு என்றென்றும் நிறைவு பெற்ற பேராக இருக்கும், ஆனால் அல்லாஹுடைய பேர் நிறைவு பெறாது என்று. அன்பு சாமிக்க சகோதரர்களே, இதுவும் மக்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்காகவும் எங்களை பரிகாசத்திற்குரியதாக்குவதற்காகவும் உள்ள ஒன்று. மீர்சா சாஹிப் எந்த இடத்தில் தமது இந்த இல்ஹாம் எழுதியிருக்கின்றார்களோ, யா அஹமது யுத்திம்மு இஸ்முக வலா யுத்திம்மு இஸ்மி, இதில் தான் அவர் காட்டியிருக்கிறார்கள். இப்ராஹிம் ஹரியா 4வது பக்கத்தில் இருந்து 4வது வால்யத்தில் இருந்து இதே இடத்தில் கூறுகின்றார்கள் இதற்கு விளக்கம். فَيَنْقَطِعُ تَحْمِيدُكَ وَلَا يَنْتَهِ مُحَمَّدُ اللَّهِ فَإِنَّهَا لَا تُعَدُّ وَلَا تُحْصَى. என்ன பொருள்? அஹமத், உம்முடைய புகழ் முடிந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையுடன். அதாவது உன்னுடைய இந்த சிஃபத்துகள், நீ ஒரு மனிதன், நீ ஒரு இறை தூதர், எவ்வளவாக இருந்தாலும் உனக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் வலா யன்தா முஹம்மதுல்லாஹி, அல்லாஹுடைய முஹம்மத் ஒருபோதும் முடியாது. இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார்கள் யா அஹமது யுத்திம்மு இஸ்முக வலா யுத்திம்மு இஸ்மி என்று. அல்லாமல் நவுதுபில்லா சும்ம நவுதுபில்லா, மீர்சாவுடைய பேர் முழுமையை பெற்று இருக்கின்றது, அல்லாஹுடைய பேர் முழுமையை பெறவில்லை என்ற அர்த்தத்துடன் அல்ல. இது திசை திருப்புவதற்காக செய்யக்கூடும் விஷயங்களாகும். நாங்கள் இது இவர்களுடைய அக்கீதாவாக இருக்கலாம், ஆனால் அஹ்மதியா ஜமாத்துடைய அக்கீதா இல்லை. மீர்சா சாஹிபை நாங்கள் கடவுளாக்கவில்லை. நிச்சயமாக எந்த ஒரு அஹ்மதி அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், மீர்சா சாஹிப் இந்த தமது கிரந்தங்களில் ஏராளமான இல்ஹாம்களும் வகைகளும் இன்னி அரைத்து ஃபில் மனாமி ஐனல்லாஹி என்று கூறியதின் காரணமாக ஏதாவது ஒரு அஹ்மதி மீர்சா சாஹிபை ஐனுல்லா என்று நினைக்கின்றது என்றால் நிச்சயமாக போய் அல்லாஹின் மீது ஆணைத்து நான் கூறுகின்ற இல்லை. இந்த கிரந்தங்களை பற்றி அஹ்மதிகளுக்கு தெரியும். நீங்க இன்றும் நேற்றும் இல்லை, 100 வருடங்களாக இந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இது அஹ்மதிகளுக்கு தெரியும். ஓர் அஹ்மதியும் ஹதரத் மீர்சா சாஹிபே கடவுள் என்றோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பான முறையில், அவர்களுக்கு எதிரான முறையில், அவர்களுடைய உம்மத்திற்கு மாறுபட்ட முறையில் புதிய ஒரு உம்மத்தின் நபியா, புதிய ஒரு உம்மத்தாக, புதிய ஒரு நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்காக வரவில்லை. இது ஒவ்வொரு அஹ்மதியுடைய உண்மையான நம்பிக்கை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது கூறப்பட்ட மறுமொழிகள் பற்றி இப்போது நாம் ஆராயவிருக்கிறோம். முதலாவதாக சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் யா கலீஃபத்துல்லாஹில் மஹதி என்ற ஹதீஸ் இருப்பதாக மிர்சா சாஹிப் கூறியிருக்கிறார்னு ஆதாரத்தோட நிரூபிச்சோம். கூறியிருக்கிறார், அதை எடுத்து காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வேற கிதாபுல ஹாக்கிம்ல இருக்கிறது, புகாரியில இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது கவனக்குறைவு, தவிர ஹாக்கிம்ங்கிற நேரத்தில் புகாரின்னு விழுந்துருச்சு. இந்த மாதிரி சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீர்கள். இது கவனக்குறைவு கிடையாது, வேணும்னு சொன்னதுதான். ஆதாரத்தோட சொல்றேன். ஏன்னு கேட்டா, புகாரில் இருக்குன்னு ஒரு நிப்பாட்டல. எந்த புகாரி தெரியுமா? அதான் கவனிக்க வேண்டிய பயன். புகாரி தவிர மனுஷன் ஹாக்கிம் புகாரின்னு சொல்லிடலாம். நான் கூட அன்னைக்கு என்ன செஞ்சேன், அகமதுக்கு முஸ்லீம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? புகாரில் இருக்கிறது எந்த புகாரி தெரியுமா? ஜோ அசஹுல் குதுபி பாத கிதாபில்லாஹ், எது அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கிறதோ. தவறுதலா விழல அந்த வார்த்தை, அதுக்கு சொல்றேன். ஹாக்கிம்ங்கிறது புகாரிங்கிற இடத்துல தவறுதலா ஹாக்கிம்னு சொல்றது உண்டு, அது ஒரு விஷயம். இருந்தாலும்
இது அவர் சொன்னது அவர் மறக்கிறதல்ல. இது ஒரு பொய், ஒரு நூல்ல இருக்கிறதா சொல்றது, ஒரு நூல்ல இருக்கிறதா சொல்றது. இப்படி ஒரு கேவலத்தை ஒரு நபிக்கு அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். புகாரியில இப்படிலாம் சிவத்து பண்ணி, அதான் அசஹுல் குத்துபு பாத கிதாப் இல்லா, எந்த கிதாபு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கிறதே அந்த புகாரியில் இருக்குன்னு சொல்லுவதே அதுக்கு அழுத்தம் கொடுக்கத்தான், அதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் சொல்றாரு. அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அது புகாரில் இருக்குது, புகார்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க, குர்ஆனுக்கு அடுத்து அதான் வெயிட்டானது. இப்படி எல்லாம் சொல்றதா இருந்தா அது வேணும்னு சொல்லியிருக்காங்க நாங்க சொல்லுவோம். இந்த வார்த்தையினால தவறுதலா விழுந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆக புகாரில இல்லேன்னு நினைச்சிட்டீங்க, இப்பதான் லேட்டா ஒப்புக்கொண்டிருக்கீங்க, வேற எங்கேயாவது தேடி இருக்கிறீங்க, அதான் காரணம். இன்னொன்னு கேட்கிறேன், இந்த கேள்விகளை 100 ஆண்டுகளா சந்திச்சுட்டு இருக்கிறீங்களே, 100 ஆண்டுகள் சந்திச்ச கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு போட வேண்டியதான பதில, திடீர்னு ஒரு இந்த கேள்வியை சந்திச்சா என்ன செய்யலாம்? யோசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த கேள்வி ஒன்னும் புதுசு இல்லைன்ட்டாங்க அவங்க. இது எத்தனை வருஷமா சந்திக்கிறோம் நாங்க? 100 வருஷமா சந்திக்கிறாங்க. 100 வருஷமா சந்தித்த ஒரு கேள்வி என்கிட்ட எல்லாம் கேட்டா யோசிக்கவே மாட்டேன். 100 வருஷம் வேணாம், ஒரு 3 வருஷம் சந்திச்ச கேள்வியை என்கிட்ட கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன், எந்த கிதாபும் எடுக்க மாட்டேன். 3 வருஷம் சந்திச்சா அவங்க உமர் சாஹிப் அவர்கள் 100 ஆண்டு காலமா, அவங்க 100 ஆண்டு காலம் இல்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு 20 வருஷமா சந்திச்சிருப்பாங்க. அவங்க வயசுல வச்சு பார்த்தா ஒரு 20-30 வருஷமாக நீங்கள் இதை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களை விட திறமையானவர்கள் என்று நீங்க நம்பக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் அந்த உங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல இருந்தாங்களா இல்லையா? அவங்க சந்திச்சதுக்குரிய பதில உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, நீங்களும் சிந்திச்சிருக்கலாம். ஏன் இதுக்கு உங்களுக்கு சொல்ல முடியல? நான் கேட்கிற கேள்வி அதானே, ஏன் இதுக்கு உங்களுக்கு சொல்ல முடியல? முக்கியமான பாயிண்ட். அதனால நம்ம கேட்டதுக்கு பதிலே வரல, தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு வந்திருக்கு, புகாரில் இருப்பதாக அவர் சொன்னது புகாரியில் இல்லை, தெரிஞ்சு போச்சா? அதை யாவத்தில் மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. கேட்ட கேள்வியில ஒண்ணுக்கு தான் கரெக்டான பதில் வந்திருக்கு, அதான் இல்ல. அது என்ன கரெக்டான பதிலும் எதுக்கு? நம்ம சொன்ன கேள்விக்கு மறுப்பா இல்ல, நீங்க சொன்ன கரெக்ட் தான் இல்லதாங்கிற பதில் வந்திருக்கு. மற்ற குர்ஆனுக்கு இந்த மாதிரி வரும். கொஞ்ச நேரம் இன்ஷாஅல்லாஹ் செய்யும், குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னதும் அது மறதியா சொன்னது, அது குர்ஆன்ல இல்லதான் அப்படின்னு நினைச்சுவாங்க. குர்ஆன் இந்த இப்னு மாஜாவுல ஒரு கிதாப், அதுல உள்ளது குர்ஆன் அப்படி சொன்னாலும் சொல்லலாம், அது தெரியல நமக்கு, சும்மா வருது. அடுத்து வருவோம். கமர் விஷயமாக ஒரு வழக்கம் சொன்னாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் சொன்னது விளங்கித்தான் நீங்க சொல்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன், அவர் சொன்னது கமர் என்ற, நாங்க சிரிச்சாங்கன்னா நீங்க யாரும் தாட்சியம் வெளியேற்றுங்க. நீங்க நடுவருக்கு அந்த ரைட் இருக்கு, நீங்க வெளியேற்றாம இருந்து கொண்டு சத்தமிட்டு சிரிச்சா அவங்க உமர் சாஹிப் சொன்னாங்க தலையை பிக்கிறாங்க, ஒண்ணு சுட்டி காட்டுக்கலாம் அவங்க, இந்த ஆள் இப்படி செய்யறாருன்னு சொல்லி இல்லையா? இதுல ஒப்பந்தம் கரெக்டா இருக்குது. அதான் முக்கியமானது. நீங்க நடுவர்களுக்கு அந்த ரைட் இருக்குது, நீங்க அதை எங்கள்கிட்ட குறையா சொல்ல வேணாம். நீங்க ரைட்ட ஒரு ஆளுக்கு செஞ்சா கரெக்டா வந்துடலாம், செய்யுங்க. அது நீங்க தவிர இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னொன்னு நீங்க கவனிச்சு வெளியேற்றுங்க. நம்ம தரப்புல யாராவது சத்தம் போட்டு சிரிச்சாங்கன்னா, இந்த சின்ன பிடிச்சாங்கன்னா சுட்டி காட்டுங்க. நீங்க யாராவது கவனிச்சு சுட்டி காட்டுங்க வெளியே. அதெல்லாம் அக்ரிமெண்ட் போடுறது நிறைவேற்றுறதுக்கு தான், சும்மா சடங்குக்கு நம்ம போடல, ஒழுங்கா இருக்கிறதுக்கு தான் போட்டுக்கணும். சரி, அதே நேரத்தில் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறேங்க, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தின தலைப்பு வரும்போது அவங்க அது மாதிரிலாம் சொன்னாங்க, நம்ம அதை கண்டுக்கல. அவங்க சொன்னாங்க இருக்கும் கை இருக்கும், அவரு எப்படி இருப்பாரு, அந்த பட்டாணி ஜோக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே வயசானலாம், அதுவும் ஒரு நகைச்சுவை மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. பட்டாணி விஷயத்தெல்லாம் சொல்லி நபி விஷயத்தை பேசும்போது என்ன செஞ்சீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே வயசுன்னு சொன்னானா, அதுவும் நகைச்சுவை மாதிரி தான் நபி விஷயத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதுக்காக நாங்களும் செய்வோம்னு சொல்லல, நீங்க தவறு செஞ்சீங்க, நாங்க அதை செய்ய வேணாம்னு சொல்றோம். அதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன், அதுக்கு ஒன்னும் முன்மாதிரி இருக்கு. சரி, கமர் விஷயத்துக்கு வாங்க. நான் கேட்டது என்ன தெரியுமா, கமர் என்பது முதல் 3 நாளுடைய பிறைக்கு சொல்லப்பட்டால் சொன்னால் அவன் மடையன் என்று மிர்சா சாஹிப் சொல்லியிருக்கிறாருங்க பாயிண்ட். அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு நான் காட்டுறேன். இதுதான் கேள்வி. நீங்க அகில்லத்து முதல் 3 பிறைக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், ஹிலால் எல்லாம் காட்டக்கூடாது. ஹிலாலை பத்தி பாயிண்ட் இல்ல, ஆனால் அந்த ஹிலாலை பத்தி எடுத்து வச்சதுல உங்களுக்கு எதிரான பாயிண்ட் இருக்கு. ஹிலாலையும் கூட எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, நீங்க வாசிங்க. யஸ்அலூனக அனில் அஹில்லா, ஹிலாலை பற்றி கேட்கிறார்கள், பிந்தி வாசிக்கல. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான், குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ்,
அது ஹஜ்ஜுடைய காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு உரியது. அப்ப ஹஜ்ஜி மூணு நாள்ல முடிஞ்சிருமா? துல்ஹஜ் 3ல நான் கேட்கிறேன். 9வது நாள் அரஃபா நாள் இருக்குது, 10வது நாள் நஹருடைய நாள் இருக்குது, 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக் இருக்குது. ஹிலாலை எல்லாத்தையும் சொல்லப்படுது. நீங்க எடுத்து வச்ச ஆயத்திலேயே அல்லாஹ் ஹிலால்ங்கிறத 3 நாளை வச்சு சொன்னா அது ஹஜ்ஜுடைய கணக்கு காட்டாது. எஸ்அலூனக அனில் அஹில்லா ஆயத்தை படிச்சீங்க, பாதி படிச்சீங்க. குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அது மக்களுக்கு காலத்தை கணிக்கக்கூடியதாகவும் மீகாத்தாக. அப்ப 3 வரைக்கும் தான் மனுஷன் காலத்தை கணிப்பான் போல இருக்கு. பௌர்ணமி வந்தா 14 வழங்க மாட்டான் இல்லையா? 3 நாள் வரைக்கும் தான் காலத்தை கணிப்பானா? அத காலத்தை கணிக்கிறதுக்கு வந்திருக்கு. நாட்காட்டிங்கிறான் ஹிலாலை மக்களுக்குரிய நாட்காட்டி என்றும் ஹஜ்ஜுக்குரிய நாட்காட்டி என்றும் அல்லாஹ் சொல்றதுல இருந்து இது சர்ச்சை ஹிலாலை பத்தி இல்ல, இது மெயின் பாயிண்ட் இல்ல. ஹிலால் என்பது கூட அப்படியும் வந்திருக்கு, நீ காட்டுனதுக்கு மாற்றோம். எனக்கு பதில் எதுக்கு தேவை தெரியுமா? கமர் என்ற வார்த்தையை முழு ஒன்னுலேருந்து உள்ளதுக்கு யாராவது பயன்படுத்தினால் அவன் மடையன். அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். நவுதுபில்லாஹ் இருக்கு என்ன சொல்றீங்க? கேள்வி அவ்வளவுதான். உங்களுடைய இலக்கணத்தில் இருக்கான்லாம் நான் கேட்கல. இப்படி பயன்படுத்தணும் மடையங்கிறிய. அல்லாஹ் வந்து கமர் சுத்துதுங்கிறா, 3 நாளைக்கு பிறகுதான் சுத்துதா? உங்க விளக்கங்கிறாங்க. கேட்டா நினைச்சாங்க அது உங்க கருத்து. எது எங்க கருத்து? கமரை வந்து அல்லாஹ் வந்து சுத்துன்னு சொல்றானே, 3 நாளைக்கு பிறகுதான் சுத்துமா? முதல் நாள்ல சுத்துமா? 3 நாளைக்கு பிறகுதான் கால கண்ணாடியா இருக்குமா? முதல் நாள்ல இருந்து புஷ்பானா இருக்குமா? கேள்வி அதுதான். அதாவது நான் கேட்டது என்ன தெரியுமா? கமருக்கு இலக்கணத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் உங்களை கேட்கல. அகராதி ஆதாரமா கொண்டு வர்ற டாபிக்கும் இல்ல. கவனியுங்கள். கமர் என்ற வார்த்தையை, இந்த கேள்வி என்ன தெரியுமா? கமர் என்ற வார்த்தையை முதல் 3 நாட்களுக்கு உரிய முறையில் யாராவது பயன்படுத்தினால் அவன் மடையன். அல்லாஹ் பயன்படுத்தி என்ன சொல்றீங்க? கேள்வி அவ்வளவுதான். கேள்வி அவ்வளவுதான். அகராதிக்கு நீ போனா அல்லாஹ் பயன்படுத்தினது மிர்சா சாஹிப் மடையங்கிறார். இது யார மடையங்கிறார்? இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லாம கமருக்கு நீங்க 1000 அகராதி கொண்டாந்து போடுங்க. அகராதியில் என்ன அர்த்தம் கேள்வி வரல. பயன்படுத்தணும் மடையன். அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கணும். அல்லாஹ் பயன்படுத்தலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் நம்முடைய இது. அடுத்தபடியாக அந்த 3000 விஷயம் இருக்குல்ல, 3000 முன்னறிவிப்பு சொல்ல வேண்டியது. அது ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டாரு. ஆஜிஸ் இங்க வந்திருக்குது. ஆஜிஸ் என்ன அர்த்தம்? பலவீன் அர்த்தம் செஞ்சாரு. அதை ஒரு இது பண்ணி அதுல ஒரு பாயிண்ட் வலியுறுத்தலாம். அதனால கேட்டு என்ன, அதனால நான் சொன்ன பாயிண்ட் ஒன்று போகாது. ஆனாலும் ஆஜிஸுக்கு நான் சொன்ன அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தம் ஃபைரோசுல் லுகாத். கம்சோரின்னு எனக்கு அர்த்தம் உருது தெரிஞ்சாலும் யோசிக்கிறேங்க. ஆஜிஸுக்கு கம்சோரின்னு அர்த்தம் போட்டிருக்கு. அப்படி ஒரு அர்த்தமே கிடையாதான். ஆஜிஸ்ங்கிறதுக்கு ஃபைரோசுல் லுகாத்துல உருதுக்கு சேர்ந்தானே காட்டணும். அது ஒண்ணு அரபி சேர்ந்து காட்ட முடியாது. உருது பேச்சு, உருது வார்த்தை. உருது வார்த்தைக்கு ஃபைரோசுல் லுகாத்துங்கிற உருது டிக்ஷனரி தான் பாத்துக்கிறங்க. கம்சோரி அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்கு. அதனால இந்த பலவீனன் நீங்க அர்த்தம் செஞ்ச தப்பு. அப்படி தப்புனால உங்க வாழ ஒண்ணு நிக்க போறது இல்ல. உருது எனக்கு தெரியாது சொல்லி காட்டணுமா? நானே ஒத்துக்கிட்டு தானே, எனக்கு தெரியாதுதான். எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு வாசிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன இருக்கிறேன். இதுக்காக வேண்டி சிரமப்பட்டு தெரிஞ்சிருக்கிறேன் ஒரு மாசமா. இதுக்காக வேண்டி என்ன வழங்கணும். அப்ப உருது தெரியாதனால நீங்க அர்த்தம் தப்புன்னு சொல்லுங்க. அதை சொல்லி நிரூபிக்கணும். நீங்க எனக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்க அரபி படிச்சீங்களா? எவ்வளவு தவறு? கிராமட்டிக்கலா நீங்க ஒழுங்கா படிச்சீங்களா? இல்லதான். உங்க நீங்க அய்யூப் சாப் அரபி படிச்ச அளவுக்கு எனக்கு உருது தெரியும். அந்த அளவுக்கு இருந்தாலும் அவர் அரபி படிச்சதுல நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கல. அதுக்காக பாயிண்ட் சொல்றேன். அதுல வருவோம். அதுல 3000 முன்னறிவிப்பு உண்டு 899 சொல்றாரு. 899 1901 150ங்கிறாரு. இதான் பாயிண்ட். அதுல கேட்கிறாங்க, நான் எதை உணர்ந்து கொண்டேனோ அப்படிங்கிறார். 3000 வந்து மக்கள் பார்த்துட்டாங்கிறார். மக்கள் பார்த்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். மக்கள் எதையெல்லாம் பார்த்துட்டாங்களோ அது அவர் உணர்வாரா இல்லையா? முதல்ல நல்லா கவனிக்கணும். மக்கள் பார்த்துவிட்ட முன்னறிவிப்புகள் 3000. எப்ப? 1899. இவர் உணர்ந்தது அதுல 150 தான். மக்கள் உணர்ந்தது குறைஞ்சு பிந்தி. பாயிண்ட் அதானுங்க. மக்கள் தான் காட்டினாங்க, மக்கள் தான் கண்டாங்க. மக்கள் கண்டதை அவர் உணர முடியாத. முதல்ல 3000 முன்னறிவிப்புகளை மக்கள் பார்த்துட்டாங்களா, அவர் அதை உணரலையா? என்னங்க இது அவர் உணர்ந்தாருங்கிற வச்சுக்கிட்டு இது ஒரு முரண்கிற தெளிவான முரண் ஒப்புக்கொள்ள உங்களுக்கு மனசு இல்ல. தெளிவான ஒரு முரண் ஒப்புக்கொள்றதுக்கு மனசு இல்ல. அதனால அந்த பதிலும் சரியில்லை. நான் வந்து இந்த பராஹின் அகமதியாவுல யா அகமது ஆரம்பிக்கிறத எடுத்து காட்டினேன். அதுல நான் கேட்ட முக்கியமான பாயிண்ட்டுக்கு சொல்லுவது என்று சொன்னது
லுலிமு தான். மத்ததெல்லாம் எடுத்து போட்டிருக்காருங்கிற ஒரு அடிஷனலா சொன்னேன் விளங்குறதுக்காக வேண்டி. நான் அதுல கேட்டது லுலிமுன்னு ஒண்ணு வந்திருக்குத, குரான்ல முன்னாடி உள்ளதெல்லாம் விட்டுவிட்டு எடுத்து எழுதுன்னு பளிச்சுன்னு தெரியுத, லுலிமுன்னு வந்து அர்த்தம் வர மாட்டேங்குத, காப்பி தான் அடிச்சிருக்காருன்னு கேட்டேன். அது என்ன செய்யல, பதில் சொல்லல. அதுக்கு பதில் சொல்லல. என்னுடைய நாமம் முழுமையாகும், உன்னுடைய நாமம் முழுமையாகாது. உன்னுடைய நாமம் முழுமை வரும், என்னுடைய நாமம் முழுமை வராது. இது இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம் வருது. இதான் அர்த்தம். இதுல வேற அர்த்தம் வராது முழுமைங்கிறது. நான் வேற அர்த்தத்துல சொன்னேன்னு பின்னாடி மக்கள் எல்லாம் கேள்வி கேட்ட பிறகு அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாம சொல்லியிருந்தாருன்னா அதை பத்தி நமக்கு இல்லை. இதுக்கு அதான் அர்த்தம் தான், இதுக்கு அர்த்தம் தான், அதான் கேள்வி. சரி, இந்த ஒண்ணுல உங்களுக்கு அர்த்தம் சரி ஓரளவுக்கு இவங்களுக்கு சொன்னதுலயே இதான் ஓரளவுக்கு சமாளிக்க. இன்னொரு முழுமைக்கு பல அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்மளே சில ஆயத்துல அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் வச்சுக்கிட்டா. மீதி உள்ள எல்லாத்துக்கும் என்ன சொல்றீங்க, இது வரைக்கும் சொல்லப்பட்ட அவ்வளவுக்கு என்ன சொல்றீங்க, ஒண்ணுக்கும் பதில் காணாம், ஒண்ணுக்கும் பதில் காணாம். அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை சொல்றாங்க, எங்களுடைய நம்பிக்கைப்படி நாங்கள் மிர்சா குலாமை கடவுள் நிலையில் சொல்லவில்லை, நீங்க சொல்றீங்களா இல்லையாங்கிற நல்ல பிரச்சனை. அவர் சொல்லி இருக்கிறார் தான் கேள்வி. நீங்க நம்பாம இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. உங்கள் நம்பிக்கை என்னங்கிறத பத்தி இங்க வாதம் நடக்கவே இல்லை. நீங்க எப்படியோ நம்பிட்டு போங்க. நாங்க கேட்கிறது நீங்க நபிண்டு அப்படியானால் இவர் இலாகாக தன்னை கடவுள்ங்கிற நிலையில் சொன்ன இதுகளை எல்லாம் இன்னும் இருக்கு. இது மட்டும் இல்ல, அவர் கடவுள் நிலையில சொன்ன இன்னும் பல சமாச்சாரங்கள் இருக்கு. நான் ஒன்னு ரெண்டு சொல்றேன், சொல்ல போறேன். இன்னும் ஒண்ணு இருக்குது. கடவுள் நிலையில தான் இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார பல விஷயங்கள்ல அந்த கருத்துப்பட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க பார்வைக்கு உண்மையில படலையா? அவர் சொன்னார், நான் பேசினா நான் அப்படி நம்பலன்னா இது வாதம் இல்லை, இது பதில் இல்லை. இது நீ உங்க நம்பிக்கை எங்களுக்கு தேவையில்லை. அவரை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவரைத்தான் பரிசீலிக்கணும். ஏன்னா நீங்க யாரும் நபின்னு தாவா செய்யல, உங்களை பத்தி பரிசீலிக்க. நம்ம பரிசீலிக்கிற அவரை. நான் கேட்கிறேன், நீங்களே நம்பாத ஒரு கொள்கை அவர் சொல்லி இருந்தார்னு சொன்னா, நீங்களே எதை நம்ப முடியலங்கிறீங்களோ, உங்களுக்கே எதை ஜீர்ணிக்க முடியலையோ அதை அவரு உணர்த்துறாருன்னு சொன்னா அப்ப அவருடைய நிலைமை என்ன? இதுதான் கேள்வி. வேற பதில் சொன்னாங்க, வேற ஒண்ணும் சொல்லல. சரி, கனவு சரி. அது இன்னமா அம்ருக்க இத அறத்த செய்யன் நீ நாடினால் இவர் அல்லாஹ் நோக்கி சொல்றாரு அப்படின்னு வருது. அதுல நல்லா கவனிங்க, அதுல அரபி அப்புறம் பார்சி அப்படி கலந்து கலந்து வருது வகி. அதுக்கு அடுத்து வர்றதுலயே மேரே பந்தே அல்லாஹ் அவரை கூப்பிடுற மாதிரி தான் இருக்குது. இவங்க இன்னமா அம்ருக்கவுக்கு எடுத்து காட்டுறாங்களே, அதுக்கு அடுத்து பார்சி வகி வருது. அந்த ஆயத்துக்கு வருது. அதுல வருது மேரே பந்தே, ஓ எனது அடியானே. பார்சி எனக்கு படிக்க தெரியாது, அதுக்குள்ள தர்ஜுமாவை படிக்க தெரியும். பார்சியில உள்ள அர்த்தம் எங்க அது? இன்னும் அமருக்கு எத்தனை ஆயத்துல சொன்ன? 108 எல்லாம் வந்துருச்சு. பாருங்க, இன்னமா அமருக்க இத அறத்த செய்ய அந்த பொருளாக கொண்டு போயிருக்கும். அதை தொடர்ந்து தோ தர்மன்சிலே மாச்சு, சரியா தவறான்னு தெரியல, பார் பார் ஆயி குதா பரே ரஹமத் பபாரீத் யானே அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அறிவில் படிக்கணும். அதை உடஞ்சிட்டு போய் அர்த்தத்தை பார்ப்போம். மேரே பந்தே, இது யார் யாரை கூப்பிடுற மாதிரி இருக்குது? ஓ எனது அடியானே. அப்ப அது இவர் தான் அல்லாஹ் கூப்பிட்டாரா? நீ எதை நான் ஆகுக என்று சொன்னாலும் ஆகிவிடும் அப்படின்னா, இந்த நீ சொல்வது இவர் அல்லாஹ் சொன்னார்னா அப்ப இவர் தான் மேரே பந்தேன்னு கூப்பிட்டாரா? இங்கிட்டு வச்சா அங்கிட்டு ஒதுக்கி, அங்கிட்டு வச்சா அங்கிட்டு ஒதுக்கி. மேரே பந்தே, ஓ எனது அடியானே. அப்ப இவர் தான் அல்லாஹ் நோக்கி பேசுறாரு. அப்படியா? அடுத்ததுங்க அதே வரி குன்பயக்கும் தூ பாருங்க, தூ தரு மன்சிலே வாசிக்க கூடாது. மேரே பந்தேன்னு தான் வருது. அதனால இந்த பாரசிலாம் இருக்கு. நமக்கு தர்ஜுமா கீழே போட்டிருக்கு. இல்லாட்டி அது நமக்கு தெரியாது. பாரசியில போட்டிருந்தாங்க நம்ம வழங்கி போயிருக்காது. அதுக்கு தர்ஜுமா கீழே போட்டிருக்காங்க. உருதுல அவங்க போட்ட தர்ஜுமா தான், நம்ம போட்ட தர்ஜுமா இல்ல. அப்ப அதுல மேரே பந்தேன்னு கூப்பிடுறதுனால என்ன தெரியுது? அது இவர்கிட்ட அல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லத்தான் விரும்புகிறார்னு விளங்குது. அப்ப அதுக்கப்புறம் வருது லக்கது நஸரக்கும் உல்லாஹு பத்ரின். அதுக்கு அடுத்து உங்களுக்கு பதிலே அல்லாஹ் உதவி செய்தான். அப்ப இது யார்? இவர் அல்லாஹ் நோக்கி சொல்றதா அல்ல இவர் நோக்கி சொல்றதா? 14ஆம் நூற்றாண்டுல இருந்து இவர் சொல்ல வர்றது எதை? அல்லாஹ் நோக்கி இவர் சொன்னதா, இவர்கிட்ட அல்லாஹ் சொன்னதா சொல்றாரா? சமாளிக்க வேணாம். இந்த கருத்தை அவர்கிட்ட இருந்துச்சுங்கிறதுக்கு
அந்த கனவுல ஆதாரம் அவரை நிக்குது. இந்த கருத்து தான் அவருடைய கருத்துங்கிறதுக்கு அந்த கனவை சொல்றாரு இல்லையா, கனவுல கண்டேன், நான் தான் வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், அது இவரு உண்மையை கூண்கிற லெவலுக்கு தான் ஆனதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குன்னு சொல்லத்தான் இதை சொல்லியிருக்காரு. சந்தேகம் இல்ல. நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்களா இல்லையாங்கிற எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொல்லி இருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு பிரச்சனை. அவர் சொன்ன அந்தும் அது இல்ல. இவர் அல்லாஹ் சொன்ன அந்தும் அது இல்ல, நீ இழிந்தவனா இருந்தான்னு சொல்ல முடியாது. சரி, அந்தும் ஜம்மா வர வந்திருக்கு. அடுத்தது வருவோம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டதாக அவர் சொன்னார். மரணித்து ஆதாரம் காட்டுவோம், எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுவேன், கதை இல்லாம சொல்லுவேன். மரணித்து விட்டதற்கு ஆதாரம் என்னஞ்சாரு, மரணிச்சுட்டாருன்னு இருந்துடலாம். அது உண்மையிலேயே அவருக்கு ஒரு அடிப்படையில இறைவன் புறத்திலிருந்து கிடைச்ச கருத்தா இருந்தா அதுல நின்றுக்கலாம். அவரு கபர் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கபர் எங்கன்னு கேள்வி வரும்போது ஒவ்வொருத்தங்க கபரையும் பார்த்துட்டா நம்புற, கபர் எங்க தேடுறேன்னு சொன்னாலே சரியான பதிலா போயிடும். இவர் என்ன செஞ்சாரு, கபர் எங்கிற கேள்விக்கு அப்புறம் பதில் தேடுறாரு. தன்னுடைய சீடர் ஒருத்தர் அனுப்பி எங்கேயோ ஜெருசலத்துக்கு அனுப்பி அங்க போய் ஏதாவது ஒரு ஈசா கபர் இப்படி ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. கதையில இருக்குது, படிச்சு காட்டுவேன். அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு அவருக்கு அங்க இருந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. பதில், நான் வந்தேன், இங்க ஈசாவுடைய கபர் இருக்குது, உம்மா கபரும் இருக்குது, ஈசா உம்மா கபரும் இருக்குது, அதை அவங்க எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க, கரெக்டா இருக்குது அப்படின்னு செய்யறாரு. அவரு சொல்றாரு. அதை இவர் எடுத்து எழுதுறாரு. கபர் எங்கன்னு கேட்கிறார்கள். இதோ எனக்கு வந்து விட்டது, ஈசாவுடைய கபரை கண்டுபிடித்து விட்டேன். நான் எங்கதான் இருக்கு, கலிலேயோவில். கலிலேயோன்னு சொல்றான் அவன் கிறிஸ்தவர்கள். கலிலேயோவில் தான் என்ன இருக்குது, ஈசா மரணித்தது. ஜெருசலம்ல தான் என்ன இருக்குது, ஈசாவுடைய கபர் இருக்குது சொல்லிருக்கிறாரு. எடுத்து காட்ட போறேன். எங்க கபர் இருக்குது, ஜெருசலத்தில் தான் ஈசாவுடைய கபர் இருக்குதுன்னு சொல்லி அடிச்சு எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் கழிஞ்சது. ரெண்டு காலம் படிச்சு காட்டுறேன். அதான் கேக்குறீங்க, எடுங்க. அதாவது இத்மாமுல் ஹுஜ்ஜா பக்கம் 296 எடுங்க. அப்ப கே ஹஜரத் ஈசா பி வஃபாத் பாகே, ஈசாவும் இப்படியே இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அவர் லுத்துஃப்தோ ஏ பெரிய கிருபை என்ன தெரியுமா, कि हजरत ईसा अलैहिस्सलाम की भी बिलाद शाम में कब्र मौजूद है. பெரிய கிருபை என்னன்னு பாத்தீங்களா, ஈசாவுடைய கபரு ஷாம்ல சிரியாவுல இப்போ இருக்குது. பெரிய கிருபை. அல்லாஹ் என் சொல்ல நினைஞ்சிட்டான், உண்மைப்படுத்திட்டாங்கிற மாதிரி சொல்றாரு. பெரிய லுத்துஃப் என்ன தெரியுமா, ஈசா கி ஹஜரத் ஈசா கி பி, ஈசாவுக்கும் பிலாத் ஷாம் में ஷாம் நாட்டிலே கபரு மௌஜூது ஹே, கபர் இருக்கவே செய்கிறது. और हम இது சொல்லிதான் ஒரு கருத்து. और हम நாம் ज्यादा सफाई के लिए அதிக தெளிவுக்காக இஸ் ஜகா இந்த இடத்தில் ஹாசியாமே விரிவுரையில், ஹாசியா அடிக்குறிப்பில் ஓரக்குறிப்பில், ஹாசியாமே என்னது அகு பார்சி அகுவேம் தான், அது என்னமோ பார்சியில் சொல்லியிருக்காரு. அது என்ன, பில்லாஹி ஹிப்பி பில்லாஹி, என்னுடைய அல்லாஹ் விஷயத்தில் என்னுடைய நண்பராகிய நேசராகிய சையீது மௌலவி முகமது சயீதி தராபுலிசி அப்படிங்கிற ஆளு ஷஹாதத் தர்ஜ் கர்த்தே ஹேன், அவர் அங்கிருந்து எனக்கு சான்று கொடுத்திருக்கிறார். அவர் எழுதின கடிதத்தை நான் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். ஈசாவுடைய கபர் இருக்குன்னு அவர் அங்கிருந்து போய் நேரடி ரிப்போர்ட் பண்றார். ஈசாவுடைய கபர் நல்லா கவனிக்கணும். நேரடி ரிப்போர்ட் ஆள் அனுப்புன, அதுவும் உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் என் வாதத்தை நான் இதுவரை சொல்லிக் கொண்டதை நினைச்சுட்டான், அல்லாஹ் சுபூத் ஆக்கிட்டான். இதோ ஈசாவுடைய கபர். அப்ப கபரை இவர் தேடிக்கிட்டு இருந்திருக்கார். உண்மை விளக்கமா இருந்தா இது தேவையான, அல்லாஹ் சொல்லிட்டான் எனக்கு வகி வந்து ஈசா மௌத்தாயிட்டாருன்னு, கபர் இருந்தா நம்புவியா? மௌத்தா போன ஒருத்தருக்கு கொண்டாந்து காட்ட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். கபர் அப்புறம் தேடுறாரு. தேடி எதையாவது அப்படின்னு சொல்ல முடியுமாண்டு இதுல நின்று இருந்தாருன்னா அது வேற விஷயம். அப்புறமேலு காஷ்மீர்ல இதை முடிச்சிடறாரு. அந்த கடிதத்துல வருது, யா ஹஸ்ரத் மௌலானா, அவங்க அப்படிதான் எழுதுவாங்க, ஓ இமாமனா அஸ்ஸலாமு அலைக்கும். அங்க ரிப்போர்ட் செய்ய போனவருடைய கடிதம் இது. அரபில் எழுதுறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அன்சருல்லாஹ் ஹாலாத்து, இதெல்லாம் இந்த நிலவரங்கள் எல்லாம் விசாரிக்கிறார். விசாரித்து 5 நிமிஷம் தான் இருக்கா, 10 நிமிஷம் இருங்க, 25 தானே, 5 தானே ஆரம்பிச்சு, 5 நிமிஷம் தானே, சரி. அம்மா மாசால்தும் அன் கபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கபரை பத்தி என்று கேட்டிருந்தீர்கள்.
அவர் பதில் எழுதுறாரு. அன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் விட்டுட்டு படிக்கிறேன் டாபிக் மட்டும். உலிதபி பைத்துலகம் பெத்லஹேமில் அவர் பிறந்தார்கள். பல்தத்தில் குதுசி அந்த ஊருக்கும் பல்தத்துல் குதுஸ்னா ஜெருசலம், முகத்தஸான ஊர் ஜெருசலம். ஜெருசலத்திற்கும் இடையே சலாதத்து அக்வாசின் 3 கவுஸ் 3 கல் தொலைவு இருக்கிறது. கபருஹு ஃபி பல்தத்தில் குதுசி, ஈசாவுடைய கபர் வந்து பல்தத்துல் குதுஸ்ல இருக்குது. ஷாமையும் சொல்லிவிட்டு நல்லா கவனிக்கணும். ஷாம் நாட்டில் உள்ள எங்க இருக்குது? பல்தத்துல் குதுஸ்ல அவர் கபர் இருக்கிறதா எனக்கு இப்ப தெரிந்து விட்டது. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வபாத்தாகி விட்டார்கள். கபர் இருக்குது. அல்லாஹ் எனக்கு செஞ்ச லுத்துஃப பாத்தீங்களா? அவர் கபரை எனக்கு காட்டி விட்டான். அல்லாஹ்வுடைய லுத்துஃப்ங்கறார். அல்லாஹ்வுடைய லுத்துஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சரி, இது வந்து நூருல் ஹக். நூருல் ஹக்னா அதுல இஸ்மாமுல் ஹுஜா, நூருல் ஹக்னு பெரிய தலைப்பு. அதுல 296 97 இமாமுல் ஹுஜாவுல நூருல் ஹக்ல 296 297 இப்படி சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் என்னது கிறிஸ்டியா கிறிஸ்டி தானா? சரி, அது கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ள. அது கிறிஸ்டின்னு ஒண்ணு சொல்றதா கஷ்டின்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்ன இருந்துட்டு போகுது. அது பேரு, அந்த புஸ்தகத்துக்கு பேரு. அதே உருது பாரசி யாருக்கு தெரியும், என்ன பேரு தெரியல. அதுல அண்டர்லைன் பண்ணலையா? சரி, அப்ப இது பக்கம் 24. இந்த கிறிஸ்டினு கூட பக்கம் 24 மேல உள்ள பக்கம் 24 சைடு பக்கப்படி பார்த்தா 15. அதுல சொல்றாரு, தும் யகீனன் சம்ஜோ, உறுதியா விளங்கிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. ஈசா இப்னு மரியம் போத்து ஹோகையாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி விட்டார்கள். और காஷ்மீர் ஸ்ரீநகர், காஷ்மீர்ல உள்ள ஸ்ரீநகர்ல மகல்லையே खानयार மகல்லாவுல खानयार में उसकी कब्र है, அவருடைய கபர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய லுத்ஃப் பாத்தீங்களா? சிந்திச்சு பாருங்கள். அதாவது எதையாவது சொல்லிட்டு அப்புறம் இதை எப்படி சமாளிக்கலாம்னே போயிருக்காரு. அதான் விளங்குது. சிந்திச்சு பார்க்கணும். ஏதாவது சொல்லிடுறது இதுக்கு எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு உண்மையாளர் வந்து ஒரு உண்மையில நிக்கணும். அவர் கபர் அங்க இருக்குது இங்க இருக்கு அதெல்லாம் பிரச்சனை. மூத்தா போயிட்டா நினைச்சா என்ன செய்யணும்? இதுதான் கபர் இருக்குது ஒரே ஆட்டி நிக்கணும். எங்கேயாவது தேடி பாரு ஈசா கபர்னு எங்கேயாவது சொல்றாங்களான்னு பாரு அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாரு. அங்கே ஒண்ணு கிடைச்சுன்னு அதை சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொன்னு வேற தகப்பனார் பேர் யூசுப் அப்படி கிடைச்சவனே இதான் இருக்குன்றாரு. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, ஒரு ஆள் தான் சொல்றாரு. ஒரு ஆளை பத்தி தான் சொல்றாரு. இப்ப என்னன்னு இதை எடுத்துக்கிற போறீங்க? அல்லது அங்க மூத்தாயிட்டு எந்திரிச்சு மறுபடியும் வந்து இங்க ஒரு மூத்தா தர்கா சாவுல மீது பாதுஷா இங்கேயும் அடக்கமாயி கொழும்புல அடக்கமானார்னு சொல்றாங்களே அந்த மாதிரி சொல்ல போறீங்களா? அதையும் சொல்லிடாதீங்க, நானே சொல்லி தந்துட்டு அப்படி இருக்கலாமேன்னு கேட்டுறாதீங்க. அவங்க அப்படி சொல்றாங்க, அதை நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் சரியில்லை. அதாவது நல்லா விளங்குதுங்க. அவர் என்னமோ ஒரு கருத்தை சொல்லிவிட்டாரு, சொன்ன நிலைநாட்டுறதுக்காக வேண்டி இப்படி போட்டு பார்ப்போம் அப்படி போட்டு பார்ப்போம் அதை சொல்லி பார்ப்போம் இதை சொல்லி பார்ப்போங்கிறது இந்த முரண்பாடுகள்ல இருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிற காரணத்தினால் ரொம்ப நிறுவனமாயிருச்சு. நிச்சயமா நபியா இருக்க முடியாது. இந்த மாதிரி சொல்ற ஒருவர் வந்து நபியா இருக்கவே முடியாது. இறை தொடர்பு உள்ளவராக ஒரு காலம் இருக்க முடியாது என்பதில் எந்த கடுகளவு சந்தேகம் இல்லை. ஏன்னா 1.5 நாளா கேட்கறதுக்கு பதில் நீங்க சொல்லல. 1.5 நாளா கேட்டு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே நீங்க சொல்லாத காரணத்தினால இது ஐயத்திற்கிடமின்றி உறுதியாகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அமர்வுகள்ல இன்னும் அவர் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், நிரூபிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கிறோம். டைம் ஆயிடுச்சு.